ஹலோ மக்களே, ஜூலை 18 மெகா சந்தேசம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல் சலநிலை சீரியல் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதே வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க செரி நட்சத்திராக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. செரி அங்க கேப்பியும் செரியும் நிற்கிறாங்க. அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. செரி, அப்பா இந்த நட்சத்திராவெல்லாம் அவ ஒரு பொம்மை மாதிரி, அவ இவ்வளவு நாள் அந்த அபூர்வா தன்னோட அம்மா இருக்காங்க, தன்னை காப்பாங்க பாதுகாப்பாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா பின்னாடி இருக்கிறனால அவ எல்லா தப்பையும் தெரிஞ்சே பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப அவங்க அம்மாக்கே என்ன நிலைமைன்னு அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அவ இப்பெல்லாம் நம்ம கண்ட்ரோல் தான், நமக்கு கீழே தான்ப்பா. நான் என்ன சொன்னாலும் அவ செய்வா. எங்க சுவிட்ச் போட்டா எங்க லைட் எரியும்னு எனக்கு தெரியும்பா. டேய், என்னடா சொல்லிட்டு இருக்க? நட்சத்திரா அப்படிலாம் மாற மாட்டாடா. ஐயோ அப்பா, இப்ப பாருங்க நட்சத்திராக்கும் அப்புறவாக்கும் எப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்க. என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. வெயிட் பண்ணி பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவரும் நட்சத்திரா அப்படின்னு சொல்லி சரி கூப்பிட்டு இருக்காரு. என்னடா இப்ப எதுக்குடா என் பேரை சொல்லி ஏலம் போட்டு கூப்பிட்டு இருக்க? என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, போய் எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? டே, என்னடா நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரணுமா? எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நான் இப்ப பியூட்டி பார்லர் போகணும். என்ன, நான் இப்ப பியூட்டி பார்லர் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது பியூட்டி பார்லரா? அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். முதல்ல இப்ப எனக்கு தலை வலிக்குது, எனக்கு காஃபி வேணும். காஃபி வேணா போட்டு குடி. எதுக்கடா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம நட்சத்திரா, ஏன் உன்னால இப்ப போட்டு தர முடியாதா? போட்டு தர முடியாதுடா. நான் மட்டும் இதை மட்டும் என் அம்மா கிட்ட சொன்னேன், உன்னை என் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அப்படியா? சொல்லு, என்ன பண்றாங்க நானும் பாக்குறேன். ஓவரா பேசாத சரி, தேவையில்லாம லிமிட்ல இருந்துக்கோ. இது நான் உனக்கு போய் காஃபி போடணுமா? அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எதிர்த்து பேசி என்னோட தலைவலி இன்னும் அதிகமாக்காத, ஒழுங்கா போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அதான் முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் இப்போ பார்லர் போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அபூர்வா உடனே வராங்க. இங்க பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்குறாங்க நம்ம நட்சத்திரா. உடனே என்னடா சரி, உனக்கு என்ன திமிரு அதிகமாயிட்டா? ஏன் நட்சத்திரா போய் உனக்காக காஃபி போட்டு வரணுமா? ஏன் அத்தை, அதுல என்ன தப்பு இருக்கு? அவன் என் பொண்டாட்டி தானே. என்னதான் இருந்தாலும் அவ நான் தாலி கட்டின பொண்டாட்டி. எனக்காக, புருஷனுக்காக நான் என்ன அவளை என்ன கொடுமையா படுத்துறேன்? ஒரு காஃபி தானே கேட்டேன். காஃபி போடுறதுல என்ன தப்பு இருக்கு? காஃபி போடுறதுனால என்ன குறைஞ்சு போயிட போறா? அவதான் இங்க பார்லர் போறேன்னு சொல்றாள். அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒரு மண்ணுக்கும் அவ போக தேவையில்ல, பார்லரும் போக தேவையில்ல, இன்னும் தேவையில்ல. இனிமேல் அவ கிச்சன்ல மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டே சரி, ஓவரா பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம அபூர்வா. என்ன வாய்ஸ் எல்லாம் எகிருது? இந்த வீட்டுல நீங்க இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க மாமா, தெரியலையா? இப்ப மட்டும் அவ நட்சத்திரா போய் எனக்கு காஃபி போடல, நான் உடனே இப்ப போய் மாமா கிட்ட போய் சொல்லுவேன் மாமா அப்படின்னு சொல்லி சரி போறாரு. உடனே இவரு அப்புறம் தேவையில்லாம சரி, உனக்கு இவ்வளவு நாளா என் ராஜ்யம் தான் நடந்தது, இப்போ நீ என்னையே அதிகாரம் பண்றியா? இன்னும் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன், திரும்பியும் என்னோட பவர் எல்லாமே என்கிட்ட வரும்டா, அப்ப காட்டுறேன்டா நான் இந்த அபூர்வானா யாருன்னு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நட்சத்திரா, நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மம்மி அவன் தான் சொல்றானா, நீங்க எதுக்கு என்ன உயிரை வாங்கிட்டு இருக்கிறீங்க மாமா அப்படின்னு சொல்லி திரும்பியும் நம்ம சரி கூப்பிடுறாரு. சரச்சந்திராவை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்காரு. சரி வாய மூடு, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாமா நீ போய் மாமா கிட்ட சொல்லிட்டு இருப்ப? நான் தான் காஃபி போட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன்ல பேபி, நீ போய் அங்க போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ மம்மி, எனக்கு காஃபியே போட தெரியாது, எனக்கு ஸ்டவ்வே எப்படி ஆன் பண்ணணும் தெரியாது, நான் எப்படி மம்மி காஃபி போடுறது அப்படின்னு சொல்லி நட்சத்திரா கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அபூர்வா, அதான் போன் வச்சிருக்கல, எப்படி காஃபி போடுறதுன்னு யூடியூப்ல பாரு, அதுவே வரும், அத போய் பார்த்து போட்டு வா போ. அதான் சொல்றேன்ல, போ பேபி, 2 minutesல வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பயம் இருக்கட்டும், எல்லாம் மாமா பேர சொன்னாதான் இந்த வீட்டுல எல்லாம் நடக்குது பாத்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காரு. என்ன கேப்பி, இதெல்லாம் உனக்கும் தெரிஞ்சுதான் நடந்துட்டு இருக்கா? என்ன அபூர்வா, வாய்ஸ் எல்லாம் எகிருது, தேவையில்லாம என்ன திரும்பியும் மாமாவை கூப்பிடணுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நட்சத்திராவும் அங்க போறாங்க. அவங்க முதல்ல ஸ்டவ் ஆன் பண்றாங்க, போன் ஆன் பண்றாங்க, எப்படி காஃபி போடணும்னு பாக்குறாங்க. முதல்ல பால் எடுத்து காய்ச்சணும், பால் எடுத்து காய்ச்சுறாங்க. அடுத்து டிகாஷன், அதாவது காப்பி தூள் ஏதாவது இருந்தா அதை எடுத்து போடணுங்கிற மாதிரி சொல்லும் போது இவங்க, ஓ ஏண்டா நீ என்ன வேலைக்காரி நினைச்சியா? உனக்கு நான் காஃபி போட்டு தரணுமா? இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு, உனக்கு காஃபி பவுடர் கிடையாதுடா, முளக்கத்தை பவுடர் தான் சொல்லிட்டு கொதிக்கிற பால்ல
மிளகத்த பொடிய அள்ளி, அது ஒரு ஸ்பூன் இல்ல, தாராளமா அள்ளி போடுறாங்க. காஃபி தூளுக்கு போடுற மாதிரி தாராளமா மிளகத்த பொடி அள்ளி போடுறாங்க நம்ம நட்சத்திரா. அந்த அப்படியே காய்ச்சி சுட சுட எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து எங்க போட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சரி என்ன இன்னுமா போடுற, ஒரு காஃபி போடுறதுக்கு இவ்வளவு நேரமா மாமா அப்படின்னு திரும்பி விட்டுட்டு இருக்காரு. உடனே அபூர்வா, ஏய் என்ன இப்பதானே போயிருக்கா, ஒரு 2 நிமிஷம் தான் வெயிட் பண்ண, அதுக்குள்ள காஃபி வந்துருமா, கொஞ்ச நேரம் பேர் அதான் போட போயிருக்கால அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்கப்பா, எல்லாத்துக்கும் இந்த வீட்டுல வந்து மாமா பேர் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சரின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்து வந்து இவங்க இன்னையோட முடிஞ்சதுடா, உன்னோட கதை இன்னோட முடிக்கிறேன் பாரு, இதுக்கு அடுத்து இனிமேல் நீ டார்ச்சலே பண்ணக்கூடாதுடான்னு அந்த காஃபி போடாம மிளகத்த பொடியும் பாலையும் கலந்து எடுத்துட்டு போறாங்க. உடனே இந்தா பொடி அப்படின்னு சொல்லி செரிக்கிட்ட போய் நட்சத்திரா கொடுக்குறாங்க. உடனே செரி வாங்க போறாரு. வாங்காம ஒரு நிமிஷம், அப்பா எனக்கு இவ மேலாம் நம்பிக்கையே கிடையாதுப்பா, இவ எப்படிப்பட்ட ஆளு, இவ குடுக்குறான்னா இத நான் குடிக்கலாமா வேண்டாமான்னு ஒரே யோசனையா இருக்குப்பா. அக்ஷு நீ அதை குடிச்சு காட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த நீ தானே இப்ப காஃபி கேட்ட, அப்ப நீ தானே குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கெல்லாம் ஒண்ணு நம்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அபூர்வம் வந்து பாக்குறாங்க, இங்க பாரு பிளேவர் எல்லாம் நல்லதா இருக்கு, வாங்கி குடி, ரொம்ப பண்ணாத சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு உங்க பொண்ணை பத்தி நல்லாவே தெரியும், இதுல விஷத்தை கலந்தாலும் கலந்துருப்பா, இவ்வளெல்லாம் நம்ப முடியாது, நீ ஒரு சிப் குடிச்சு காட்டு நட்சத்திரா, அப்ப நான் அதை குடிக்கிறேன், நீ ஒரு சிப் குடிச்சு காட்டினா அதுல நீ விஷம் எதுவும் கலக்கலன்னு நானும் தைரியமா குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் நான் தான் சொல்றேன்ல, நான் தான் எதுவும் கலக்கலடா, குடி, நீ தானே காஃபி கேட்ட, குடி குடின்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ குடி அப்படின்னு சொல்றாங்க. நான் நட்சத்திரா வந்து குடின்னு சரி வந்து டார்ச்சல் பண்ணிட்டு இருக்காரு. முடியாதுடா மாமா அப்படின்னு திரும்பி ஆரம்பிக்க போறாரு. உடனே அபூர்வா எடுத்து குடியே நட்சத்திரா அப்படின்னு சொல்லி அவங்களே எடுத்து ஒரு வாய் எடுத்து குடிக்க வச்சுறாங்க நட்சத்திராவை. உடனே காந்தது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப அபூர்வா அந்த காஃபியை வாங்கி குடிக்க பாக்குறாங்க. அவங்களுக்குமே நாக்கு ஃபுல்லா பொத்துருச்சு. அதாவது சூடான இது காரப்பொடி போட்டது. ஐயோ காந்ததுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களாப்பா எப்படி நம்ம ட்ரையல் எப்படி இருந்தது, 2 பேரும் தெரிச்சு ஓடுறாங்களா, இப்படிதான்டா பண்ணணும், இவங்களெல்லாம் இப்படியே பண்ணி டார்ச்சர் பண்ணணும்டா, நம்மளை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க, அதுவும் இந்த அபூர்வாலாம் என் வாழ்க்கையை கெடுத்த வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேபி பேசிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் வாய் எரியுதுன்னு சொல்லி வாய வாஷ் பண்ணணுங்கிறதுக்காக போயிருப்பாங்க. இங்க வந்து கார்ல பார்த்தா நம்ம சரச்சந்திரா அப்புறம் எஸ்பி சூர்யா பூமி 3 பேரும் வந்துட்டு இருப்பாங்க. பூமிக்கு நல்லாவே தெரியும் ஆகாஷ் வந்து கண்டிப்பா அங்கதான் இருக்கிறாரு, ஹைதராபாத்ல இருக்கிறாரு, அவர் கண்டிப்பா கொடைக்கானல்ல இருக்க போறது இல்லைன்னு நல்லாவே தெரியும். அதனால நம்ம பூமி வந்து பயந்துட்டே இருக்கிறாங்க. கடவுளே இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா மாட்ட போறேன், என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க எஸ்பி சூர்யாவோ, பூமி ஆகாஷ் அங்கதானே இருக்கான், அங்க இருக்கிற ஆகாஷ், ஹைதராபாத்ல இருக்கிற ஆகாஷ் எப்படி இங்க கொடைக்கானலுக்கு திரும்ப வர முடியும், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏற போறது, அதுக்கு அடுத்து இருக்கு உனக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ போட்ட நாடகம் எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிரும், அப்புறம் பாரு உன் அப்பா என்ன முடிவு எடுக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரச்சந்திராவும் ரொம்ப வேகமா கார் பார்த்தா 50 ஸ்பீட்ல இல்லைங்க 120 ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு, ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கிறாங்க. உடனே போயிட்டு ஆகாஷ் வீடு எங்கன்னு அவங்க தெரியும்ல டிரைவர்னு கேட்டுட்டா ஆகாஷ் வீடு வாசல்லே போய் இறங்குறாங்க. 3 பேர் மனசுக்குள்ளேயும் வந்து 1008 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே அங்க செக்யூரிட்டி வந்து உட்காந்துருக்கிறாரு. நம்ம சரச்சந்திரா போய் செக்யூரிட்டி பேசுறாரு, ஹிந்தியில தான் கேட்கிறாரு. அந்த மாதிரி நான் உங்களோட ஓனர் ஆகாஷை பார்க்கணும், அவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது சார் எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நான் சொன்னல சார், உடனே எஸ்பி சூர்யா வராரு. நான் தான் சொன்னல சார், அந்த ஆகாஷ் தான் இங்கேயே இல்லையே, அவன் ஹைதராபாத்ல இருக்கான், ஹைதராபாத்ல இருக்கவன் எப்படி இங்க வர முடியும், நான் தான் சொன்னல, நான் சொல்றப்போ நீங்க நம்பவே இல்லைல்ல, வாங்க சார் நம்ம ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரச்சந்திரா சூர்யா கையை எடுத்துட்டு, சூர்யா இவ்வளவு தூரம் வந்தாச்சு, உள்ள இருக்கானா இல்லையான்னு பாக்காம எப்படி போறது, உள்ள இருக்காங்களா இல்லையா அவங்க ஓனர் அப்படின்னு கேக்குறாங்க. உள்ளதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது பிராக்டிஸ் பண்றானான்னு சொல்லி எஸ்பி சூர்யா வந்து ஷாக் ஆகுறாங்க. பூமி அதுக்கடுத்து ஷாக் ஆகுறாங்க. என்னது உள்ள பிராக்டிஸ் பண்றானா, என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஆகாஷ் எப்படி இங்க வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பூமியுமே பதட்டம் அடைகிறாங்க. அடுத்து அப்படியே உள்ள வந்து பார்த்தா உள்ள வராங்க சரச்சந்திரா, எஸ்பி சூர்யா அப்புறம் பூமி வராங்க. இவங்க வந்து பேக் போஸ்ட்ல வந்து கிட்டார் வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆகாஷ். உடனே ஆகாஷ்னு திரும்பி பாக்குறாங்க. இங்க அந்த செக்யூரிட்டி வந்து சார் உங்களை பாக்குறதுக்காக உங்க ஃபேன்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே இங்க திரும்பி பாக்குறாங்க. ஹாய் ஹே பூமி எப்படி இருக்க, அன்னைக்கு பாரு நீ கிட்ட சொல்லாமே போயிட்டேன், நான் உனக்காக எவ்வளவு நேரம் அங்க தேடிட்டே இருந்தேன் தெரியுமா, நான் உனக்கு காம்படிஷன் முடிஞ்சோன்னு டாட்டா பாபான்னு ஒரு டாட்டா ஒரு பாய் பாய் கூட நான் போயிட்டு வரேன்னு கூட நீ சொல்லவே இல்ல, நீ டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ண, உன்னை எல்லாரும் அங்க கேட்டுட்டு இருந்தாங்க, நீ அன்னைக்கு பாரு என்கிட்ட சொல்லாமலே போயிட்ட, நான் உன் மேல ரொம்பவே கோவமா இருந்தேன் பூமி,
அது மட்டும் இல்லாம இப்போ உன் ஹஸ்பண்ட் நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அவங்க ஹெல்த் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நல்லா, அதாவது இந்த ஆகாஷ் வந்து நம்ம சரச்சந்திரா வந்ததையும் அந்த எஸ்பி சூர்யா வந்ததையும் பார்க்கவே இல்லையா, அவங்கள வந்து ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ணலையா. நம்ம பூமி மட்டும் தான் இவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க ஆகாஷ் கண்ணுக்கு. அது மாதிரி ஆகாஷ் வந்து இந்த மாதிரி பூமி கிட்ட மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. எப்படி இருக்காரு உன் ஹஸ்பண்ட், இப்போ பேக் டு ஃபார்ம் வந்துட்டாரா, அவர் அந்த ஃபால்ஸ்ல விழுந்தாரு, இப்போ உடம்பெல்லாம் சரியாயிடுச்சா, அவர் நல்லா இருக்காரா, உன்னோட அப்பா எப்படி இருக்காரு, உன்னோட அப்பா மட்டும் என் கையில கிடைச்சாரு, அவரை நான் சும்மாவே விட மாட்டேன், என்னதான் கோவமா இருந்தாலும் அவங்களோட பொண்ணை வந்து பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணாலும் நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்க, சொந்த மருமகனே யாராவது சுட்டு கொள்ளுவாங்களா, சொந்த பொண்ணோட தாலி குங்குமத்தை யாராவது அழிக்க நினைப்பாங்களா, ஆனா உன் அப்பா மட்டும் என் கையில கிடைச்சாங்க அவ்வளவுதான், என்கிட்ட வந்து பிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு நான் லைசன்ஸ் கூட வாங்கி வச்சிருக்கேன், இந்த மாதிரி என் ஃபேமிலியை யாராச்சும் தொட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன், டஃப்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அடுத்து அந்த அந்த போலீஸ்கார் ஒருத்தங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு தானே உன்னோட ஹஸ்பண்டை கொல்ல பார்த்தாங்க, அவன் எங்க, அவனை இன்னும் வேலையில இருக்கானா இல்ல சஸ்பென்ஷன் வாங்கிட்டானா, என்னதான் போலீஸ்ங்கிறது வந்து மக்களை காப்பாத்துறதுக்கு தான் இருக்கணும், அதை விட்டுட்டு தன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு, ஒருத்தர் கொல்றதுக்கான அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கவே இல்லை. அந்த போலீஸ்காரன் மட்டும் என் கைன்னு முன்னாடி கிடைச்சான், நான் சும்மாவே விட மாட்டேன் பூமி. அப்புறம் உன் வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நீ என்ன திடீர்னு வந்திருக்க, இப்போ என்ன பார்க்க வந்திருக்க, அன்னைக்கு நீ என் கிட்ட சொல்லாம போயிட்டேன்னு இப்ப என்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கியா, யார் பார்க்க வந்திருக்க, நீ உன்னை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் பூமி, அப்புறம் உன் ஃபேமிலியில எல்லாரும் நல்லா இருக்காங்களா, ஐயோ நீ இவங்க 2 பேரும் யாரு, இவங்க 2 பேரும் நீ எப்ப கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அப்பதான் வந்து சரச்சந்திரா முதல் வாட்டி பாக்குற மாதிரி, சரச்சந்திரா இவங்க யாரு, ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த யாரு ஹேண்ட்ஸம் மேன், ஹூ ஆர் யூ, நீ யாரு ஹேண்ட்ஸமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரச்சந்திராக்கும் இவங்களுக்கும் வந்து ஹாய் ஹலோ வணக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆகாஷ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சாரி நான் உங்களை கவனிக்கவே இல்லை, பூமி எனக்கு ரொம்ப நாள ஃப்ரெண்ட் ஆக்சுவலி, அதனால நாங்க அன்னைக்கு டான்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் ஸ்டேஜ், அதனால நான் அவங்கள பத்தி பேசிட்டு இருந்தேன், அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க யாரு, நீங்க இன்டர்வியூ பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்களே பூமியோட அப்பா, நான் தான் இது சரச்சந்திரா, சாரி அங்கிள் நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க, ஜஸ்ட் நான் ஃபன்னுக்காக தான் அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன், நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க ப்ளீஸ், சாரி அங்கிள், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நைஸ் டு மீட் யூ அங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆகாஷ் வந்து நம்ம சரச்சந்திராவை கட்டி பிடிக்கிறாரு. அப்புறம் நம்ம எஸ்பி சூர்யாவை குழம்பி போய் இருக்கிறாரு, இவன் எப்படிடா இங்க வந்தா, இவன் இங்க வர வாய்ப்பே இல்லையே, ஏன்னா இவன் தான் ஹைதராபாத்ல தானே இருக்கான், ஹைதராபாத்ல இருக்கவன் அதுக்குள்ள எப்படி இங்க கொடைக்கானலுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி குழப்பமா இருக்காரு. ஹேண்ட்ஸம் மேன், நல்ல பாடியை மெயின்டைன் பண்றவன், நீ ரொம்பவே அழகா இருக்கீங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நீங்க யாரு இவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, நீங்க போலீஸ், நீங்க தான் அங்க போலீஸா, நைஸ் டு மீட் யூன்னு சொல்லி அவரோட கைய வந்து கை கொடுக்குறாரு. ஆனா நம்ம ஆகாஷ் வந்து கைய கொடுக்கல, அவர் கைய அப்படியே நல்ல கரண்ட் ஷாக் கொடுத்த மாதிரி அவர் கைய நல்லா இது பண்றாரு, வலிக்குதுன்னு சொல்லி நம்ம எஸ்பி சூர்யாவை வந்து கைய விடுறாங்கிற மாதிரி கைய ஓதறிட்டு தப்பிச்சு ஓடுற மாதிரி பாக்குறாரு. உடனே அதுக்கடுத்து, ஹாய் நீங்க எல்லாரும் என்ன பார்க்க வந்திருக்கிறீங்க, என்ன விசேஷம், இங்க யாரையும் மீட் பண்ணணும் வந்திருக்கீங்களா, உங்க ஃபேமிலியில இங்க யாரும் இருக்காங்களா, இல்ல ஸ்பெஷலா என்ன பார்க்க தான் வந்திருக்கீங்களா, இல்ல என் கூட செல்ஃபி எடுக்கணுங்கிறதுக்காக அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களா, எனக்கு என்னோட ஃபேன்ஸ்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறதுனா எனக்கு அதை விட ரொம்பவே பிடிக்கும், சோ நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி இந்த ஆகாஷ் வந்து நம்ம சரச்சந்திரா கிட்ட ஒவ்வொன்னா கேட்டுட்டு இருக்காரு. உடனே சரச்சந்திரா, இல்ல என் பொண்ணு பூமி வந்து ககன் மாதிரியே ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க பேர் ஆகாஷ்னு சொன்னா எனக்கு வந்து சந்தேகமா இருந்துச்சு, அது எப்படி ககன மாதிரியே ஒருத்தங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரொம்பவே சஸ்பென்ஸா இருந்தது, ரொம்ப கியூரியாசிட்டியா இருந்தது, அந்த ஆகாஷ் மாதிரி அதாவது ககன் மாதிரியே இருக்கிற அது எப்படி ஒரு பையன் மாதிரி எப்படி இன்னொருத்தரால இருக்க முடியும், அதை ஜஸ்ட் பாக்கலாம் தான் வந்தோம், சரி நாங்க உங்களை பார்த்துட்டோம், எங்களுக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க, சரி நாங்க கிளம்புறோம், இருங்க இருந்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சரி பாய், நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க, கிட்டார் நீங்க உங்க பிராக்டிஸ் நாங்க கெடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க பிராக்டிஸ் பாஸ், அதாவது கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணுவேன், கொஞ்ச நாள் பிரேக் எடுப்பேன், கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் கொஞ்சம் பிரேக், ஃபுல்லா பிராக்டிஸே பண்ணிட்டு இருந்தா பைத்தியம் முடிச்சிடும், சோ அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்ததுல எனக்கு ஹாப்பி தான், உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் தான், நீங்க எதுவும் நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆகாஷும் வந்து சரச்சந்திரா முன்னாடி உங்க வீட்டு நடிப்புல எங்க வீட்டு நடிப்புல அவரையும் குத்தி காட்டி பேசிடுறாரு. அதாவது சொந்த மகளோட குங்குமத்தை தாளையவே அழிக்கணும்னு நினைச்ச இப்படி ஒரு அப்பாவாங்கிற மாதிரி அசிங்கப்படுத்தி குத்தி காட்டி முதல்ல பேசிட்டாரு.
அந்த எஸ்பி சூர்யாவுக்கு பெரிய ஆப்பு வச்சுட்டாரு. பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சு பழி வாங்கினீ நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு யாருன்னே தெரியாத மாதிரி முதல்ல வச்சு செஞ்சுட்டாரு எல்லாத்தையும். உடனே இவங்க எல்லாம் சரி சூர்யா இப்ப நீங்க ஆகாஷ கண்ணால பார்த்தாச்சு, இப்போ உனக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு, பூமி சொன்னதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வச்சு நம்புறியா? பூமி சொன்னதுதான் உண்மை, இந்த ஆகாஷ் வேற அந்த ககன் வேற, எனக்கு இதுக்கு மேல நம்பியாச்சுல, சரி வாங்க சூர்யா போலாம் அப்படின்னு சொல்லி சூர்யா பூமி கூட்டிட்டு நம்ம சரச்சந்திரா போறாரு. அப்பா நீங்க போங்கன்னு சொல்லிட்டு நம்ம பூமி ஓடிய வந்து ஆகாஷ் கடைசி நேரத்துல நீ பண்ணிருக்க ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு, நீ எப்படி கடைசி நேரத்துல இங்க வந்த, என்ன நடந்துச்சு, நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ பூமி நீ கால் பண்ணிட்டே இருந்தியா, அப்போ வந்து தாரா வந்து என்கிட்ட பக்கத்துல அவ பேசிட்டே இருந்தா, அவ ஃபிளர்ட் பண்ணிட்டே இருந்தா, நானும் அப்படியே விட்டுட்டேன். அடுத்து பார்த்தா கொஞ்ச நேரத்துல எனக்கு செரி கால் பண்ணாரு. ஓகே ஹாய் சரி அண்ணா அப்படின்னு சொல்றான். சரி பேசுறேண்ணா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரும் சொல்லுங்க சொல்லு சரி என்னடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னன்னா நீ என்னோட ககனனா தானே பேசுறது, என்னன்னா இங்க நடக்குது, ஏதோ ஆகாஷ்னு சொல்றாங்க, ஆகாஷ பாக்குறதுக்காக இப்போ கொடைக்கானலுக்கு மாமா வந்து மாமா அந்த எஸ்பி சூர்யா பூமி எல்லாரும் கூட்டிட்டு போயிருக்காங்க. இங்க என்னதான் நடக்குது எதுவுமே எனக்கு புரியல, பூமி எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஆகாஷ் உனக்கு யாரும் தெரியுமாண்ணா அப்படின்னு சொல்லி அவர் வந்து போன் பண்ணி கேட்டிருப்பாரு. அதை வச்சுதான் நம்ம ஆகாஷ் வந்து முன்னெச்சரிக்கையா இவங்களுக்கு முன்னாடி வந்திருப்பாரு. ஆனா இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு ககன் வரவில்லை, ககன் என்ன ஆனாருன்னு இது வரைக்கும் யாருக்கும் எந்த தகவலும் தெரியல. ஆகாஷ் தான் இப்போ டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. சரி சொன்ன அந்த வார்த்தையை வச்சு பூமியை காப்பாத்துறதுக்காக அவரே திரும்ப ஆகாஷே கொடைக்கானலுக்கு வந்திருக்கிறாரு. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டி ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல், மேகா சந்தேசம் சீரியல், சலங்கலி சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லா சீரியலும் பாருங்க. தேங்க்யூ மக்களை, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.